இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். புனிதர் சொல்லுவார், கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. கடவுளுடைய தீர்ப்பு என்னன்னு சொன்னால் மன்னிப்பு, இரக்கம் என்று டொமினிக் சாவியோ சொல்லுவார். திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. கடவுள் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர். இரண்டாவது, கடவுளுடைய தீர்ப்பு என்னன்னு சொன்னால் மன்னிப்பு, இரக்கம். இது புனிதருடைய கூற்று. கடவுள் இஸ்ராயல் மக்களை எந்த அளவுக்கு தான் கூடவே இருக்கணும்னு பிரியப்பட்டார்னா, ஓசையில் சொல்லுவார், நான் எந்த அளவுக்கு அவளை வருந்தி அழைத்தேனோ அந்த அளவுக்கு என்னை விட்டு விலகி போகிறதுலையே குறியா இருந்தாங்கன்னு சொல்லுவார். இன்னொன்று சொல்லுவார், நான் இஸ்ராயல் மக்களை என்னை விட்டு பிரிஞ்சு போக விட மாட்டேன், சுவர் எழுப்பி நான் தடுப்பேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு கடவுள் இஸ்ராயல் மக்கள் மீது அவ்வளோ பாசம் பிரியம் வைத்திருந்தார். தன்னுடைய பிள்ளைகள் இல்லையா, தன்னுடைய மக்கள் இல்லையா, எகிப்தில் கஷ்டப்பட்ட மக்களை தன்னுடைய வழக்கரம் கொண்டு இல்லையா பல அற்புதங்களை செய்து மீட்டு கொண்ட மக்கள் இல்லையா, எவ்வளவோ தவறு செய்கிறாங்க. கடவுள் மீண்டும் 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 அவர் என்ன பண்ணார், மன்னித்து ஏற்றுக்கிட்டார். சரி வா 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 என்று ஏற்றுக்கொண்டார். அப்படியான ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வைத்தான் நம்ம இன்னைக்கு முதல் வாசிக்கணும். நம்ம இன்னைக்கு எசேக்கியல் காலம், இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய திட்டத்தை புறக்கணித்தார்கள். கடவுளையே புறக்கணித்தாங்க. கடவுளை புறக்கணித்து அந்நிய தெய்வங்களுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க, வழிபாடு செஞ்சாங்க, ஆராதனை பண்ணாங்க. தன்னை காப்பாற்றி யாவை இறைவனை தூக்கி போட்டாங்க. கடவுள் பண்ணார், அப்போ என்ன சொல்ல நீ கேட்கல, என்ன நீ வணங்கலைன்னா நீ எனக்கு தேவை. அவர் தன்னுடைய உடன் இருப்பை விளக்கி கொண்டார். பாபிலோன், அசீரியா இதை போன்ற இந்த மாதிரி பகுதிகளை கொண்ட பண்ணார். அந்த மக்கள் தண்டித்தார். ஒரு பரமனை சொல்லுவாங்க, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படும்போது மக்களுக்கு தெரிகிறது. கடவுளே எங்களை காப்பாற்றுங்க என்று கடவுளை நோக்கி கூக்குரல் எழுப்புறாங்க. அப்பொழுது ஆண்டவருடைய மீட்பின் வார்த்தை பாருங்க, இங்கே நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என்னுடைய பெயரை நான் என்ன பண்ண போகிறேன், நிலைநாட்டப் போகிறேன், புனிதப்படுத்தப் போகிறேன். உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே நானே ஆண்டவர் என்பதை நான் என்ன பண்ண போகிறேன், நிலைநாட்ட போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் புதிய ஒரு மக்களுக்கான இன்னொரு வாய்ப்பினை கொடுக்கிறார். இன்னொரு வாய்ப்பினை கொடுக்குறேன். நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் நான் உங்களை அடிமையாக அனுப்ப மாட்டேன். நான் உங்கள் மேல் தூய நீரை தெளிப்பேன். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அழுக்கையும் நான் போக்குவேன். என்னை பிரிஞ்சு என்ன பண்ணுங்க, சிலைக்கு போய் பலியிட்டு அனைத்து கரைகளையும் நான் போக்குவேன். அற்புதமான வார்த்தை பாருங்க பார்ப்போம். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை நான் பொருத்துவேன். கடவுள் எந்த அளவுக்கு அந்த மக்கள் நேசிச்சார்னா பண்ண சொல்ல பாருங்க பார்ப்போம். உங்களுடைய கல் மனசை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல இதயத்தை நான் பொருத்துவேன். ஆனால் அந்த மக்கள் அந்த ஆண்டவர் தன்னுடைய இதயத்திற்கு ஒரு பொருத்தமானவங்களா இருந்தாங்களா என்பது பெரிய கேள்விக்குறிங்க. ஆண்டவர் நம் மீது ரொம்ப ஒரு அங்கலாய்க்கிறார், என் பிள்ளைன்னு. ஆனால் நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு அவரை போல் நாம் அவர்கிட்ட போகிறோமா? நாம் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டவர் 10 அடி எடுத்து வச்ச மட்டும் வருவாராம்.
அந்த அளவுக்கு ஆண்டவர் நம் மீது அவ்வளோ அலாது பிரியம் கொண்டவர். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் தான் மிக முக்கியமானது. சரிங்களா? சொல்கிறத பாருங்க பார்ப்போம். உங்கள் முன்னோருக்கு நான் வாக்களித்த நாட்டில் உங்களை குடி வைப்பேன். அடிமையாக போனீங்க, திரும்பி கூட்டு வருவேன். நான் உங்கள் மூதாதையருக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த பூமியிலே உங்களை வாழ வைப்பேன். இங்கே உடன்படிக்கை வார்த்தை பாருங்க, சொல்ற பாருங்க. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். அவனுடைய வார்த்தை திருப்பாடல் மதான். இன்னைக்கு தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையான பிள்ளைகளாக மாறுவீங்க. கடவுள் சொல்றார். சரி, அந்த தூய உள்ளத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? இதை ஒரு ஓமை வாயிலாக என்ன பண்ணுறாரு ஏசப்பா நற்செய்தியில் சொல்கிறாரு பாருங்க. ஒரு சின்ன ஓமை மத்தேயு சொல்கிறார் பாருங்க பார்ப்போம். இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசலான்னார். ஒரு பெரிய பணக்காரர் அவங்க பையனுக்கு திருமணம் வச்சிருக்காரு. ஊரெல்லாம் பத்திரிக்கை அழைப்பு கொடுக்குற, நீங்கள் எல்லாம் வாங்க 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 எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார். அரசர் நீ சாதாரண குடிமக்கள் இருந்தாலும் அரசனுடைய பிள்ளையுடைய திருமணத்திற்கு, கோலாகல கொண்டாட்டத்திற்கு சாதாரண எல்லா மக்களையும் அழைக்கிறார். வாங்க வாங்க வாங்க. அவர்கள் வர விரும்பவில்லை. ஆண்டவர் அழைக்கிறார். சரி, என்கிட்ட வாங்க, என் வீட்டு விசேஷத்துக்கு வாங்க, என் மக்களாக இருங்க, நான் உங்கள் அரசனாக இருக்கிறேன், நான் உங்கள் கடவுளாக இருக்கிறேன். கடவுளை அழைக்கிறார், அரசனாக அழைக்கிறார். அந்த மக்கள் யோசிச்சு பாருங்க, அவர்களோ வர விரும்பவில்லை. அவர் மீண்டும் வேறு பணியாளரிடம் என்ன பண்ணாங்க, வேறு பணியாளர் திரும்பவும் சொல்லி அனுப்புகிறாரு. அரசருடைய ஒரு கடவுள், இங்கே அரசர் கடவுளை குறிக்கின்ற ஒரு 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 ஓமை தான் இது. இங்கே பாருங்க பார்ப்போம். அவர் வேறு பணியாளரிடம், நான் விருந்து வச்சிருக்கிறேன், கொழுத்த காளைகளையும் கன்றுகளையும் அடித்து சாப்பாடு வச்சிருக்கிறேன், திருமணத்திற்கு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மறுபடியும் போய் சொல்லுங்க என்று அழைக்கிறார். மறுபடியும் அழைப்பு கொடுக்கிறார். பாருங்க பார்ப்போம். அதை அவர்களோ பொருட்படுத்தவில்லை. நம்ம சொன்ன ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நாம பொருட்படுத்துறோமா? அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், எழுந்து வரோமா? அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்றோமா? அங்க பெரிய கேள்விக்குறி. இங்க பாருங்க, அவர்கள் அந்த அழைப்பினை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் வயலுக்கு போனார், அவர் வேலையை அவங்க பார்க்க போறார். ஒருவர் கடைக்கு போறார், எனக்கு பர்ச்சேசிங் நான் போறேன். மற்றவர்களோ அவர்களுடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். கடவுள் தன் மக்களை வருந்தி அழைத்தார். சொன்னாலே வருந்தி அழைத்தார். இறைவாக்கினை அமுச்சு வச்சார், குலமுதோர்களை அமுச்சு வச்சார், நீதி தலைவர்களை அமுச்சு வச்சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளைங்கிட்ட கூட்டுவாங்க, என் விஷயத்தை என் பிள்ளை கூட்டுவாங்க என்று எத்தனை அழைப்பு மக்களுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அனைவரையும் இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் வருது பாருங்க. அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அனைத்து கொலையாளிகளையும் கொண்டொழித்தார், அவருடைய நகரங்களை தீக்கிரையாக்கினார். நீங்க ஒன்று புல்லு புண்டு அழிச்சு, இங்கே வருங்குதான் அடிமைத்தனம் இங்கே வருது பாருங்க. இங்கே நான் அழைப்பு கொடுத்தேன், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொன்னேன், என் பின்னாடி வாங்கன்னு சொன்னேன், என் வீட்டுக்கு குடியிருங்கன்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் வரலாம் பரவாயில்ல, என்னுடைய மக்களை கொன்று குவித்தீர்களே, எந்த நியாயம் அது? கடவுள் தண்டிக்கிறார். ஓடு பாபிலோனுக்கு, போ அசீரியாவுக்கு, போய் பட்டு சாகு போ. எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, திருப்பாடலில் இப்படி இவ்வாறு வரும். திருப்பாடல் 137 நினைக்கிறேன், 139 நினைக்கிறேன். பாபிலோனில் அமர்ந்து அவங்க பாடினாங்களாம், கடவுளே இந்த பாபிலோன் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாபிலோன் மண்ணில் உங்களை கடவுளுடைய பாட்டை இங்கே வந்து பாடுன்னு சொல்கிறாங்க. எங்கள் தெய்வத்துடைய பாட்டை இந்த இழிந்த மக்களுக்காக நாங்கள் பாடுவோமா? நாங்கள் இந்த ஆண்டவரைய பாட்டு நாங்கள் இவங்களுக்கு பாடு காட்டுவோமா?
சும்மா கேலி கிண்டலுக்காக மகிழ்ச்சிக்காக, அப்படி மகிழ்ச்சிக்காக பாடக்கூடிய பாட்டாங்க கூட ஆண்டவருடைய பாடல். நாங்கள் எருசலேமிலே பாடக்கூடிய அந்த பாடலை இந்த அடிமை வாழ்வில் நாங்கள் அவங்களுக்காக பாடினோம்னா எங்கள் நாக்கு அன்னத்தோடு ஒட்டி கொள்ளட்டும்னு திருப்பாடல் வருது. அங்கே போய் தான் பாடுறாங்க. தோத்துனார் போ. அதன் பிறகு பாருங்க பார்ப்போம். அதன் பிறகு திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் வரமான்னு சொல்லிட்டேன், கிளம்ப. இன்னும் பிற மக்கள் அனைவரையும் கடல் கூப்பிடுறார். ஆண்டவர் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கிறார். உண்மைதாங்க. இருக்க நம்ம நிறைய திருத்தலத்துக்கு போகிறோம். நம்ம கிறிஸ்துவ மக்கள் எந்த அளவுக்கு வருகிறார்களோ அந்த அளவுக்கு அதை விட கூடுறோன்னு சொல்லலாம் பிற மத சகோதர சகோதரிகள் கடி போகிறாங்கங்க. ஒரு வேளாங்கண்ணி போய் பாருங்க. கிறிஸ்துவ மக்கள் எந்த அளவுக்கு அங்கே அன்னையை வழிபட்டு செல்கிறார்களோ அதே போலவே பிற மத சகோதரர் வராங்க. ஏசப்பாவை தேடி வராங்க, அம்மாவை தேடி வராங்க, வணங்கி வழிபட்டு போகிறாங்க. என்றால் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை மதிக்கலை. எல்லாரும் தன் பிள்ளைகளை அரவணைச்சு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க பாப்பா, அப்படி நிகழ்வு பாருங்க. இங்கே நீங்கள் போங்க, அழைப்பு பெற்றவர் தகுதி ஏற்ற போயிடாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்க சாலை ஓரமாக எங்கெங்கே யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாரையும் கூட்டுவாங்க. எல்லாம் போகிறாங்க இல்லையா? நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டு வந்தாங்க. திருமண மண்டபம் விருந்தினால் நிரம்பி வழியுது. இது கீழே ஒரு 2-3 வரி வரும். நான் முதல் பைபிள் கிளாஸ் போகும்பொழுது எனக்கு ஏசப்பா மேலே கோபம் வந்துடுச்சு. இந்த வரியை நான் கவனிக்கும் பொழுது என்ன வரின்னா, கடவுள் என்ன பண்ணார்? எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டார். கடவுளும் அந்த அரசர் கூப்பிட்டு வந்துட்டார். அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். நல்லவங்க தீயவங்க பிச்சைக்காரங்களோட ரோட்டில் இருப்பான். கூட்டுன்னு சொன்னது யாரு? அரசர். அவனா வரணும் உங்களோட வந்தான் இல்லை, நீங்கள் தான் ஆள் எழுப்பி அவனை கூட்டு வர சொன்னீங்க. சரி, அப்படி திருமண ஆடை இல்லாத அவனை பார்த்த உடனே தோழா, திருமண ஆடைன்னு எப்படி உள்ள வந்த? திருமண ஆடை அவன்கிட்ட இல்லை. போ, இவரை தூக்கி என்ன பண்ணுங்க, கையை காலையும் கட்டி புறம்பை இருளில் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது அந்த அரசருக்கு நியாயமா? இப்படி இருக்கிற அந்த அரசர் என்று எனக்கு ஒரு வருத்தம் வந்தது கடவுள் மேலே. இப்படி கடவுள் செய்வாரா அப்படின்ட்டு. அப்புறம் பிறகு போக போக அதை படிக்கும்போது தெரிஞ்சது எவ்வளோ அற்புதமான வார்த்தை என்று. விவிலியம் நமக்கு புரியணும்னா சில பின்னணி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அப்போ தான் விவிலியத்துடைய அர்த்தம் பொருள் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு திருமண நிகழ்ச்சி வச்சுக்கோமே. திருமண நிகழ்ச்சியில் திருமணத்துக்கு என்ட்ரன்ஸில் ஒரு சில பொருட்களை வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்போம் சொல்லுங்க பார்ப்போம். பூ வச்சுருப்பாங்க, சந்தனம் வச்சுருப்பாங்க, பன்னீர் வச்சுருப்பாங்க, ஒரு இனிப்பு, ஒரு கல்கடு மிட்டாய் வச்சுருப்பாங்களா? சரி, ஏன் வச்சுருக்குறாங்க அங்கே? இது மிக பழமையான ஒரு பாரம்பரியம். ஏன் வச்சுருக்காங்க அங்கே தெரியுங்களா? ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு பர்த்டேவோ, ஒரு திருமணமோ, ஒரு மஞ்சள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கோமே. அப்படி போகிறவங்க என்ன பண்ணும், அந்த பூவை சில பேர் பூ இல்லாமல் வருவாங்க, வசதி இல்லாமல் வராங்க வச்சுங்களேன். ஒரு பூவை தலை வச்சுப்பாங்க. ஏன்னா அங்கே பூ வச்சுருக்காங்க. பூ இல்லாமல் வந்தால் ஒரு பூ ஜஸ்ட் வச்சு, மங்கள நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிக்கு போகிறிய நான் கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ. நீங்கள் பூ வச்சுட்டு வந்தால் சந்தோஷம். அப்படி இல்லை என்றால் நான் கொடுக்குறேன், வச்சுக்கோ. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய பணக்காரன் பண்ணுவாங்க, சென்ட் ஸ்ப்ரேஸ்னு வருவாங்க, எல்லாம் சென்டேஷன் வந்துடும், கம்மன்னு வருவாங்க. ஒரு ஏழை என்ன பண்ணுவான், பன்னீர் தெளிப்பாங்களா? சரி, இப்போ என்ன பண்ணு, கொஞ்சம் வாசனையாக போ, ஒரு சுப நிகழ்ச்சி கொஞ்சம் வாசனையாக போ. சந்தனம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் தொட்டு கையில் கொஞ்சம் வாசனையாக பூசிக்கு. இதெல்லாம் திருமண வீட்டார் இலவசமாக நிறைய வருகின்றவர்கள் வரவேற்க அங்கே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அதை எடுத்துக்கிறது நல்லது. அது வச்சுருப்பாங்க. இது எல்லாம் கொண்டு இது சரி. சுப நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சியாக எடுத்துங்களேன். துக்க நிகழ்ச்சியாக எடுத்துங்க. துக்க நிகழ்ச்சி பண்ண வச்சிங்கன்னா அங்கே ஒரு பொருள் நமக்கு கொடுப்பாங்க. கருப்பு பேட்ஜ் இருக்கும், கொடுப்பாங்க. ஐயா அதை குத்திங்க. ஒரு துக்கத்தை வெளிக்காட்ட ஒரு கருப்பானதை ஒரு ரிப்பன் வச்சு குத்திக்குங்க கொடுப்பாங்க.
அதை போட்டு அவனை குத்தி நம்ம நிற்போம், ஒருத்தர் பங்கெடுப்போம் இல்லையா? அதான் அது அவங்களே கொடுப்பாங்க. அதை போலத்தான் யூதர்கள் தங்களுடைய மாபெரும் கொண்டாட்டத்தின் பொழுது, ஒரு விழாவோ ஒரு வீட்டில் ஒரு விசேஷமாக இருக்கும், என்ன பண்ணுவாங்களாம், வீட்டு வாசலில் தோல் துகில் எனப்படுகின்ற ஒரு துணியை ஒரு அங்கவசம் வச்சுருப்பாங்க. அங்கே பெரிய பணக்காரன் வரான், அவன் வீட்டிலேருந்தே போட்டு வருவான். ஒரு இல்லாதப்பட்ட ஏழை வர வச்சுங்களேன், அந்த துணியை எடுத்து தோலில் போட்டுக்குவான். போட்டுக்கிட்டு அது இலவசம் தான், அது போட்டுட்டு அவன் உள்ளே போகலாம். அது அதாவது நீ அந்த துணி எடுத்து மேலே கழுத்தில் போட்டுக்கிட்டு போகிறது அந்த திருமண வீட்டாருக்கு கௌரவம். ஆக எல்லாரும் ஒரு நல்லா வந்திருக்காங்கப்பா, அந்த ஒரு கௌரவம் இல்லையா? அதை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். இது அங்கே இருந்தது. இங்கே சொல்கிறாங்க பாருங்க. அப்போ கேட்குற பாருங்க, ஐயா திருமண ஆடை எங்கே? நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நான் தான் உனக்கு அழைப்பு கொடுத்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் துணி வச்சுருக்கேன் இல்லையா? அதை நீ எடுத்து ஒரு சிறு ஆயத்தம், ஒரு ஆயத்தம் தானே அது. கொண்டாடத்துக்கு போகிற ஒரு தயாரிப்பு தானே அது. அதை நீ போட்டு வந்திருக்கலாமே ஐயா. அப்போ அது கூட இல்லாமல் சோத்துக்குன்னு ஓடி வரையே. அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய இழிவு. நான் தான் கூப்பிட்டேன், என் மேலே குறையாமல் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த தோல் துகிலை நான் வச்சுருக்கேன் இல்லையா? அதை நீ போட்டு வந்தால் என்ன? அதான் இங்கே அந்த அரசகரை பாருங்க, திருமண ஆடை எங்கே நான் வச்சிருக்கிறேனே. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய விழாவில் நுழையும் பொழுது, ஆண்டவருடைய இல்லத்துக்கு நுழையும் பொழுது ஒரு சிறு தயாரிப்பு கூட இல்லை என்றால், ஒரு சிறு மனமாற்றம் கூட இல்லை என்றால், ஆண்டவருக்காக ஒரு சிறு காரியத்தை தியாகம் பண்ணலன்னா, ஆண்டவருக்காக நீ மனசு மாறி அவருடைய வீட்டுக்குள்ளே போகலன்னா, இது எந்த வகையில் நியாயம்? எவ்வளோ ஆழமான பொருள் பாருங்க. இங்கே கடவுளாக அழைக்கிறார். ஆனால் இன்னும் எனக்கு பாருங்க, நான் புதிய இதயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வச்சுக்கோங்க. கல்லான இதயத்தை தூக்கி போட்டுடுங்க. இதான் சிறு ஆயத்தம். வேற ஒன்றும் ஒன்று கேட்கணும். நான் நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், எல்லா பாவத்தை தூக்கி போட்டுறேன், நான் மீட்டு கொண்டு வரேன், நான் சொன்ன பூமியில் மண்ணில் ஒன்று வாழ வைக்கிறேன், எல்லாம் நான் பண்ணுறேன். ஒரு சிறு தயாரிப்பு, உன் பழைய வாழ்க்கையை விட்டு புது இதயத்தை, புது வாழ்க்கைக்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு கொண்டு தயாராக இல்லை என்றால் கடவுள் நம்மை தண்டிப்பாரா இல்லையா? நமக்கு கடவுளுடைய கோபம் நம்மக்கிட்ட வருமா? யோசிங்க. அது எத்தனை அட்சரம் வாசிக்கிறோம் நம்ம இங்கே. கடவுள் நம்ம எல்லா பாவத்தையும் நம்ம சொன்ன மாதிரி தான் சொன்னோம் இல்லையா? கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. ஆனால் கடவுளுடைய மன்னிப்பை ஏற்க நாம் தயாராக இருக்கிறோமா? உன் மனசு கல்லு, தூக்கி போட்டுறான்னு சொல்கிறாரு. புதிய சதையான இதயத்தை வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. நாம் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. அதற்கு ஒரு ஜெபம் மாதிரி தான் திருப்பாரில் பாருங்க பாப்பா. இன்னைக்கு திருப்பாடு 51, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்கிட்ட கொடுங்க, தூய ஆவி என்கிட்ட கொடுங்க. என்ன பண்ணாதீங்க, உங்கள் கண்முறையே வச்சுங்க, தள்ளி விட்டுறாதீங்க. இந்த ஜெபம் நாம் ஒவ்வொருவரும் இப்போ சொல்லணும். ஆண்டவரே தூய உலகத்தை எங்களுக்கு கொடுங்க, தூய ஆவி எங்களுக்கு கொடுங்க, உங்கள் முன்னிருந்தங்களை தள்ளி விட்டுறாதீங்க, உங்கள் கூடவே வச்சுக்கோங்க என்று நாமெல்லாம் இந்த ஜபத்தில் சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம சகோதரர்களே, மீண்டுமாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் கடவுள் நம்மை அழைத்து விட்டு காத்துட்ருக்கார். என் பிள்ளைங்க அழைப்புக்கு செவி கொடுக்க மாட்டானா? என் பிள்ளைங்க அழைப்புகள் வர மாட்டான் கடவுள் காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு நாம் பதில் தரப்போகிறோமா? இல்லை மறுத்து நான் திரும்பி நான் சொன்னல கடைக்கு போகிறேன், வயலுக்கு போகிறோம், நம்மளே பார்க்க போகிறோமா? சிந்தித்து பார்க்கிறோம் சகோதரர்களே. கடவுள் அழைக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்க முயற்சி செய்வோம். அதற்காக அவர்களை ஜெபிப்போம். இன்றைக்கு இன்னொரு நாளை திருச்சபை அனுசரிக்கிறது. இன்றைக்கு அன்னை மரியாள் விண்ணேற்பு பெற்றதன் 8ஆம் நாள். திருச்சபை கொண்டாடுகிற ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. இன்னைக்கு அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட நாள் என்று. ஏனென்றால் அன்னை மரியாள் ஆண்டுடைய அழைப்பை ஏற்றார்.
மரியே அஞ்சாதே, தூய ஆவியால் நீ கர்ப்பிணியாவாய் ஒரு பிள்ளை பெற்றெடுப்ப, அந்த பிள்ளை இந்த உலகத்தை மீட்கும் என்ற அழைப்புக்கு அன்னை மரியாள் செவி சாய்த்தார் இல்லையா? செவி சாய்த்தாரா இல்லையா? வச்சு பாருங்க பார்ப்போம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் வார்த்தை என்னவோ எனக்கு நடக்கட்டும் அம்மா சொன்னாங்களே. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற அம்மா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார். அந்த விண்ணகத்திலே நமக்கும் நாமளும் போய் சேரணுமா? அம்மாவுடைய பாதத்தில் நாமளும் உட்காரணுமா? அம்மா எந்த அளவுக்கு ஆணுடைய வார்த்தைக்கு பணிந்து நடந்தாரோ அதே போல நாமும் பணிந்து நடக்க முயற்சி செய்வோம். அதற்காக ஜெபிப்போம். அவ்வாறு நாமும் வாழ்ந்தால் நிச்சயமாக அன்னை மரியாளை போல நமக்கும் விண்ணக வீடு கிடைப்பது உறுதி. நன்றி. நாளை சந்திப்போம்.